நம்ம சேனலுக்காக இப்போது மைக் வாங்க வந்திருக்கோம் புதுசாக. ப்ளூடூத் மைக் வாங்கலான்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே தான் மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனோட பேய் கதை நிறைய பேருக்கு தெரியாது, சீக்கிரம் மேட்டர். ஸோ இப்போது புதுசாக வந்து ஒரு ப்ளூடூத் மைக் வாங்கலாம் வித் நாய்ஸ் கேன்சலேஷனோட. சரி வாங்க போய் பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டே ஒரு 2000 தான். அந்த 2000க்குள்ளே என்ன பிராண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம் போயிட்டு. பிராண்டடாகவே எடுங்க சரிங்களா. பிராண்டடாக வேணும்னா டிஜிடெக் மட்டும் தான் இருக்குது நம்மள்ட்ட பிராண்ட். இப்போதைக்கு டிஜிடெக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3350 ஒன்று இருக்குது, 3700 ரெண்டு மேக்னெட்டிக் வருது. ஆமாம், பட்டன் மாதிரி இருக்கா வச்சு சட்டையில் வச்சு ஓட்டிடு. இது 1900 வருது. பிராண்ட்லாம் இல்லை, சைனீஸ் பிராண்ட்னா அது ஒன்று. ரெண்டு பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட. டிஜிடெக் இருக்கு, இன்னொன்று ஜேமாரின்னு ஒரு பிராண்ட். இது வந்து யூரோப்பியன், ஆனால் அதுவும் இம்போர்ட்டட் தான். இதெல்லாம் வந்து சைனீஸ் பிராண்ட், அன்னோன் பிராண்ட் இல்லாமல் வரும். டிஜிடெக் எவ்வளோ வருது சொன்னீங்க? 3350 ரூபா, 3700 ரூபா ரெண்டு ரேட்ல இருக்கு. 3350 ரூபாய்க்கு வெறும் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு சேர்ந்த மாதிரி வரும். ஐஃபோனோட ஓல்டு பின்னு இல்லை கேமராக்கும் சேர்த்து போடுற மாதிரி வேணும்னா இது 3700 ரூபா. இது கேமராஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், டிஎஸ்எல்ஆர் கேமரா. ஆனால் இது ரெண்டும் ஒன்று தான். ஒரே மாடல், கேமரா தான் அடிஷனல் ஆப்ஷன். இதுக்கு மட்டும் இப்போ ஃபியூச்சரில் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது அப்படி மாற்ற முடியாது. அது மாற்ற முடியாது. அதில் அப்படி மாற்ற முடியாது. வேற எதுவும் அது கனெக்டர்லாம் போட்டாலும் சப்போர்ட் ஆகாது. இது ஓப்பன் பிசி. ஓப்பன் இல்லை, இந்த பிராண்டட் ஓப்பன் ஓகேனா சரி. வேற வேணும்னா ஹாலிலேண்ட் பிராண்ட் கிடைக்கும், RKM2. அது இப்போ கையில் இல்லை, எடுத்து தான் வாங்கலாம். அது எவ்வளோ வருது? அது 12,500 ரூபா. அட போகிறா ப்ரோ. 2-3 கடை ஏரியாச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா பிரிச்சுலாம் காட்ட மாட்டாங்களாம், வாங்கிட்டு போயிடணுமா. பிரித்து காட்டினா வாங்கிடணுமா. ஏதாவது ஒரு ஓப்பன் பீஸாகவே வச்சுட்டு ஓப்பன் டெமோ பீஸ் வச்சுருக்கணும். பிராண்டடாக பார்த்தா எதுவுமே இருக்க மாட்டேங்குது, எல்லாம் லோக்கல் ஐட்டம் தான் வச்சுருக்கானுங்க. காட்டினோடனே வாங்கிட்டு மற்ற கலர் அதே தான். மஞ்சத்தூள் மிஸ் பண்ணுறாங்க. அப்பெல்லாம் பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. பொறாமைப்படும் அளவுக்குலாம் பேர் இதெல்லாம் இல்லை, சுமார் தான். பனானா வித் டேட்ஸ். இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் நடந்திருக்கு, ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம். Everybody. 120 balance. இவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபியூச்சரில் வேணா வாங்கிக்கலாம். இது ஓகேண்ணா. இது 2-3 பிராண்டு பார்த்தோம். அதில் அந்த ஹாலிலேண்டா, ஹாலிலேண்டு தானே இது? ஹாலிலேண்டு தானே. ஹாலிலேண்டில் வந்து ஒரு மைக் பார்த்தோம். அது வந்து பார்த்தா ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேமராவில் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ஒரு 4000 இருந்துச்சு. அந்த 4000 இருக்கிறது பார்த்திங்கன்னா கேமராவில் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை. ஃபைனலாக வந்து டிஜிடெக்லேயே வாங்கிட்டோம். டிஜிடெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3600 எவ்வளோ சொன்னான். பட் நம்ம இந்த கடையில் போனதுக்கு ஒரு 3200 வாங்கிட்டோம். சரி வாங்க இதை ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த மைக்கோட செட்டிங் இதுவில் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்.
நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. மஞ்ச பெட்டி. இது இல்லை, இது 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 கிடையாது, இதுதான் வந்திருக்கு. அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ இந்த மஞ்சள் பெட்டியை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். போய் பறந்துட்டான். இது பிடைச்சரா தலை அங்க இருக்கு நிமித்தவன தலைகீழ வந்துருச்சு. டிஜிடெக். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு. இதுதான் மைக்கு. ஓகே, இந்த சவப்பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மைக்கு. இருக்கு, கிட்ட வந்துடுறேன். ரெண்டு மைக் இருக்கு. என்ன பண்றீங்க? ஒரு ரிசீவர் இருக்கு. ஓகே, டேய் பார்க்க இல்லடா எவ்வளோ நேரம். இப்போ இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டப்பா எங்கடா அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லை, இது டப்பாலே இருக்கிறதால தெரியல. மைக்கு வாங்கணும், அதை பற்றி நீதான் தெரியல. எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். ஓகே, இதுதான் கனெக்டரு, மொபைல் கனெக்டரு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எடுத்து நம்ம பயந்தில் இதுலேயே கனெக்ட் பண்ணுறோம், கேமராலே கனெக்ட் பண்ணுறோம். ஐயோ, ஐபோன் இல்லை ப்ரோ, அது ஆண்ட்ராய்டு ப்ரோ. என்னடா இருக்கு ப்ரோ. சி டைப் தானே, அவன் சி டைப் அதுக்கு என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பயிட்டு கிடக்கு. ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்கு. இதுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மைக் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம தம்பிக்கு ஒரு மைக்கு. கேக்குதா? எப்படி கேட்கும்? வீடியோ இது எப்படி கேட்கும்? சாரி, இது சாரியா அங்கே ப்ரோ. இப்போ நம்ம பையனை வந்து டிஸ்டன்ஸில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூரமாக டிஸ்டன்ஸ் போயிட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த மைக் கேட்குதுன்னு பார்க்க போகிறோம். போகலாமா? போகலாம். போதும். கேக்குதா? இப்போ பையன் வந்து ஒரு 20 மீட்டர்ஸில் இருக்கான். இப்போ எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்கலாம். பேசு. கேட்குதாண்ணா? கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு டான்ஸ் சொன்னாடு. வேணாப்பா, டான்ஸ்ல வராது. பையன் ஒரு 20 மீட்டர்ல போயிட்டான். ஹலோ 1 2 3. இதோடைய எவ்வளவு மீட்டர் ப்ரோ கொடுத்துருக்காங்க? திட்டா கூட அவர் கேட்காது. 40 மீட்டர் வரைக்கும் இதோட இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேக்குதா? 30 மீட்டர் கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். எதனா பேசு. ஹலோ மைக் டெக்ஸ்டிங். இன்னும் குறை கேக்குது. ஒரு பாட்டு ஒன்று பாடு. ப்ரோ பாட்டுலாம் வராது ப்ரோ. நில்றா, அங்கே நில்றா. ப்ரோ பாட்டு பாடுறா, சும்மா ஒரு பாட்டு பாடுறா. ப்ரோ வாய்ஸ் சரியில்லை. வேணா ப்ரோ, அண்ணன் வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? கேட்கும் ப்ரோ. இப்போது 10 மீட்டரில் இருக்கிறோம். 10 மீட்டர் இடைவெளியில் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கு. இப்போ நார்மலா பண்ண போறோம். இப்போ இருக்கிறது இப்போ நார்மல் நினைக்கிறேன். வாய்ஸ் கேக்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 20 மீட்டர் போகும். இப்போது 20 மீட்டரில் வந்து விட்டோம். 20 மீட்டரில் நடமாடி கொண்டிருக்கிறோம். வாய்ஸ் கேட்கிறது என்று நினைக்கிறேன். இப்போ நார்மல் வாய்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போறோம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிவிட்டது. ஓகே, அடுத்ததாக 40 மீட்டரில் போக போகிறோம். ப்ரோ டான்ஸ் ஆடு ப்ரோ. ஓகேயா? இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 30 மீட்டர்ல இருக்கோம். அடுத்தது இப்போ அதை விட கொஞ்சம் தள்ளி போகிறோம். 40 மீட்டர். 40 மீட்டர்ல தெரியாது, போறேன். 10 மதிப்பா போகிறோம். லைட் எரியுது. அதனால எனக்கு தெரிஞ்சு சிக்னல் வீக்காக இருந்தால் ஏதாச்சும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் எரியுது. இப்போ டோட்டலாக ஒரு 60 மீட்டர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் தொலைவில் இருக்கோம்.
ஓகேயா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் வந்துட்டோம். ஆனா பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மீட்டர் தான் போட்டிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வந்துட்டோம். இப்ப கேக்குதான்னு தெரியல, பையனை நிக்க வச்சிருக்கேன். இதயத்தில் உள்ள பெண்ணேனா செடி நம்ம பீச்ல இருக்கோம். பீச்ல வந்து இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபர்ஸ்ட் இது நார்மல்ல இருக்கு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு போக போறோம். இதுதான் நாய்ஸ் கேன்சலேஷனோட. ஏன்னா எவ்வளோ லவுடா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது மேபி உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு தெரியல, நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஃபைனலா இனிமே எந்த வீடியோவில் பார்த்தாலும் நம்ம இந்த மைக்கோட தான் சுத்த போறோம். அதனால இனிமே இந்த நான் கேப்கட்ல தான் வந்து வீடியோஸ்ல எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேப்கட்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். நான் வாய்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அது திருப்பி அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி அது வர்றதுக்குள்ள வீடியோ வர்றதுக்குள்ள 1 வீக் ஆகுது. பட் இனிமே இந்த வாய்ஸ்க்காக தான் எனக்கு மோஸ்ட்லி, ஏன்னா நான் நிறைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் போய் தான் டப் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே லைவா பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தா சரி, டைலாக் வந்தா சரி. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது இல்லை, நம்ம லைவா போயிட்டு லைவ்ல பேசுறது தான் நல்லா இருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா ஹாலிலேண்டுன்னு ஒரு மைக்கு, அதுதான் வாங்கலான்னு போனேன். பட் அது ப்ரைஸும் அதிகமாக இருக்கு. 4000 இருந்துச்சு. பட் அந்த 4000 எனக்கு என்னவோ அது கொஞ்சம் மாடல் கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வாங்குவோம். டிஜிடெக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு தான். கேமராவில் லைட்டிங்கு அந்த மாதிரி பெரிய பிராண்டு தான். ஸோ பரவாயில்ல, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய வீடியோல இந்த மாதிரி விளாக் எடுத்து போடும்போது மெரினா பீச்சுக்குலாம் வரும்போது கப்புள்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா கப்புள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ எங்க வீட்டுல பாத்துட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, டெலிட் பண்ணுங்க. நம்ம வேற 2-3 கப்புள்ஸ் வேற வீடியோல கவர் பண்ணிட்டோம். இன்கேஸ் அவங்க ஆமா இப்ப நம்ம வீடியோ போட்டதும் பார்த்தோன்னா வச்சுக்கீங்களேன், மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. நம்மளது போறதே 1000 வியூஸ் தான் போகுது. 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகுது. அதிகபட்சமா ஒரு 10,000 வியூஸ் போகுது. கணக்குல போகுது. இந்த மைக்குக்காகவே ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஸ்பாட்ல போயிட்டு இனிமே மைக் பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு பெரிய நல்ல ஸ்பாட்ல எல்லாம் போயிட்டு லைவாவா பேசி போடுவோம். சரியா? அது இருக்கும். எல்லாரும் என்ன ஸ்பாட்டுக்கு போலான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சொல்லுங்கடா. இப்ப வரட்டா அண்ணா மைக்கோட வர. சரியா? சரி, ஓகே, எல்லாருக்கும் பாய்.